தேங்காய் சாதம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். தேங்காய் சாதம் என்பது நறுமணமிக்க, லேசான காரத்துடன் கூடிய தென்னிந்திய அரிசி உணவு. இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: சமைத்த அரிசி, தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், கடுகு விதைகள், உளுத்தம் பருப்பு, கருப்பு உளுந்து பருப்பு, கடலை பருப்பு, பிளவுபட்ட கொண்டைக்கடலை, கருவேப்பிலை, உலர்ந்த சிவப்பு மிளகாய், பெருங்காயம், ஹிங், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. படி 1. பெரிய கடாயில் அல்லது பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை மிதமான தீயில் சூடாக்கவும். படி 2. கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். படி 3. உளுந்தம் பருப்பு மற்றும் கடலை பருப்பு சேர்க்கவும். அவை பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். படி 4. காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் பெருங்காயம் சேர்த்து மணம் வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். படி 5. வேண்டுமெனில் முந்திரி மற்றும் வேர்க்கடலையைச் சேர்த்து பொன்னிறமாகும் வரை மற்றும் முறுமுறுப்பாகும் வரை வறுக்கவும். படி 6. தீயை குறைத்து புதிதாக துருவிய தேங்காயைச் சேர்க்கவும். 1 முதல் 2 வரை நிமிடங்கள் வதக்கவும். அது பொன்னிறமாக ஆகாதவாறு பார்த்துக் கொள்ளவும். படி 7. சமைத்து ஆறவைத்த சாதத்தை வாணலியில் சேர்க்கவும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலக்கவும். படி 8. அரிசி தாளிப்பு மற்றும் தேங்காய் நன்றாக பூசப்படும் வரை அனைத்தையும் மெதுவாக கலக்கவும். அதிகமாக கலக்க வேண்டாம், ஏனெனில் இது அரிசி தானியங்களை உடைத்துவிடும். படி 9. சுவைகள் ஒன்றாக கலக்க 2 முதல் 3 வரை நிமிடங்கள் மிதமான தீயில் அவ்வப்போது கிளறி சமைக்கவும். படி 10. சூடாகவோ அல்லது அரை வெப்பநிலையிலோ பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.